வணக்கம் அன்பு உறவுகளே, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய தேவைகளை கண்டுணர்ந்து நிறைவேற்றுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வே ஆஃப் விஷயத்தின் ஊடாக இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறோம். அந்த பிள்ளை மெர்சி எப்படி கூப்பிடுறோம் நீங்க? ஜென்சிகாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜென்சிகாவுடைய வீட்டுக்கு 3ஆம் கட்டமாக யூகே நாட்டில் இருக்கிற ரெபேக்கா என்னும் சகோதரியினுடைய ஒரு உதவி தொகையை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் முதல் கட்டம் வந்து இங்கே உதவி செஞ்சுட்டு போயிருக்கிறோம், காணொலி எடுத்து. அந்த காணொலியின் ஊடாக 2ஆம் கட்டமும் எங்களுடைய புலம்பெயர் சகோதரர்களுடைய உதவியை எடுத்து கொடுத்திருக்கிறோம் ஜென்சிக்கு. இப்ப 3ஆம் கட்டமாக யூகே நாட்டில் இருக்கிற ரெபேக்கா என்னும் சகோதரி கொடுத்த உதவியை இங்க கொடுக்க வந்திருக்கிறோம். இது ஜென்சிக்கான வீடு, இது ஜென்சிக்கான அக்கா சகோதரி. இவ வந்து ஒரு தாதி படிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா நான் இந்த உதவி கொடுக்க முதல் இவங்களோட இந்த எங்களுடைய இந்த வே ஆஃப் விஷயத்தினுடைய இந்த ஏற்படுகிற உறவுகளை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல மேற்கொள்ளலாம்னு நான் நம்புறேன். வணக்கம். என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நாங்க உங்களோட 2 தடவை வந்துட்டோம். வே ஆஃப் விஷயத்தினூடாக உங்களுக்கு நாங்க உங்களுடைய காணொலி எடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லா புலம்பெயர் சகோதரங்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி எங்களுக்கு வே ஆஃப் விஷயத்தின் ஊடாக ஒரு சிறு உதவியை தந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் லண்டன் யூகே நாட்டில் இருக்கிற ரெபேக்கா என்ற ஒரு சகோதரி உங்களுக்கு ஒரு சிறு உதவியை கொடுக்க வந்திருக்கிறார். எங்க உங்களோட தங்கச்சி முக்கியமான ஆள், கூட்டிட்டு வாங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு அவருக்கு? இந்த என்ன முன்னுக்கு வாங்க. கொண்டு போறீங்க? பட்டை மாத்தணும் நாய்க்கு, மாசம் ஒருக்கா பட்டை மாத்துறது. ஆனா செலவு அதிகம் தானே, போறதுக்கும் பாரத்துக்கும் செலவுக்கு அதனால கொண்டு நாளைக்கு நைட் போயிட்டு இப்படி போடும், 6 மணிக்கு போடும். இந்த ட்ரெயின்ல கொண்டு போறது பட்டையை மாத்தணும், பட்டை மாசத்துக்கு ஒருக்கா மாத்தணும் பட்டை வீட்டு. அதோட 14ஆம் தேதி 14 வயசுல இவைக்கு ஆபரேஷன் பண்றது, பெரிய ஆபரேஷன் உண்டு. அது இப்ப காட்டுவாங்க. இப்ப கண்டு 5 நாள் இந்த வாரத்துல வரணும். அதுக்கெல்லாம் செலவுன்னு சொன்னா மருந்து செலவு, அந்த அவைக்கு சாப்பாடு செலவு, பெம்பஸ் கட்டுறதுனா 180 ரூபா பெம்பஸ் வாங்கணும். இப்ப 5-6 பெம்பஸ் கொண்டு போகணும் அவைக்கு. அந்த செலவுக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் இது. அதுக்கு எல்லா சமயம் ஓடுறதுக்கு பணம் வைத்தான் போகணும். எங்களுக்கு செய்யறது பெரிய உதவி சார் எங்களுக்கு. நாங்க வந்தோமா வே ஆஃப் விஷயம் உங்களை தேடி வந்து நாங்க தேடி வந்து எங்களுடைய ஜென்சிக்கார நிலைமையை பார்த்து அவங்களுக்கு நாங்க உலக சகோதரங்களுக்கு புலம்பெயர் சகோதரங்களுக்கு அனுப்பினதன் அடிப்படையில் யூகே நாட்டிலிருந்து ரெபேக்கா என்ற ஒரு சகோதரி ஒரு சின்ன உதவியை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து நான் உங்களோட படிப்பு எப்படி போகுது? இந்த மாசத்தோட முடிஞ்சிருக்கு. ஃபைனல் எக்ஸாம் வந்து இருக்கு எங்களுக்கு, நாலேஜ் எக்ஸாம் எங்களுக்கு காலேஜால. அதுக்கப்புறமா எங்களுக்கு டிவிசி எக்ஸாம், ஓரல் எக்ஸாம், ப்ராஜெக்ட் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அப்ப அடுத்த ஃபைனல் எக்ஸாமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். வெரி குட். நல்லா படிக்கணும், அதான் முக்கியம். அம்மா அப்பா உங்களை பிள்ளைகளுக்கு தர சொத்து, அதாவது என்ன சொல்ற சீதனம் கல்வி மட்டும்தான். பணம், பொருள், வீடு வாசலை விட கல்வி அழியாத ஒரு சொத்து. அதனால நல்லா படிங்க, அது உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் அது வந்து பார்த்துக்கொள்ளும், காப்பாற்றும். சரியா? ஆகவே இன்றைக்கு நீங்க கொழும்புக்கு போறீங்க. லண்டன் யூகே நாட்டில இருந்து ரெபேக்கா என்ற சகோதரி எங்களுடைய விஷயத்துக்கு கூடாக இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களோட கையில் உங்களுக்கு தானே, உங்களுக்கு இதை தாரன்
சரியா? இதை நீங்களே பார்த்து நீங்களே உங்களுடைய கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்றோம். நீங்க இதுல பார்க்கணும். முதலாவது 15,000 கொடுத்துருக்கீங்க. 15,000 அந்த ரெபேக்கா அந்த நிறத்துக்கு சகோதரிக்கு நன்றி என்று நான் வணக்கம் சொல்கிறேன். நீங்களும் உங்களோட குடும்பம் சகோதரம் எல்லாம் நல்லா இருக்கணும். எங்களுக்கு பிள்ளை உதவி செய்யறதுபடியா போக்குவரத்து சொல்லுது. ஆண்டவர் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா எல்லாரையும். மீண்டும் எங்களுக்கு இந்த உதவி செய்யுமாறு உங்களை விட நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்றேன். எங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் செஞ்ச உதவிக்கு அம்மா நீங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு இந்த உதவியை கிடைச்சது பெரிய சந்தோஷம். எனக்கு கொழும்புக்கு பிள்ளையை கொண்டு போறதுக்கு அம்மா தேங்க்ஸ் அம்மா, வெரி வெரி தேங்க்ஸ். நன்றி அம்மா, நன்றி உங்களுக்கு. சகோதரி ரெபேக்கா என்ற சகோதரி UK என்ற நாட்டில் இருந்தாங்க. அந்த உதவிக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க. UK நாட்டில் இருக்கிற ரெபேக்கா மேடத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் உதவி கேட்டதும் இல்லைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இதோடைய வீடியோவை பார்த்து உதவி இஷ்டம் இது மூலமாக எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதில் உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் இருக்க அதோட எங்களுக்கு இன்னும் உதவிகள் நீங்கள் செய்யணும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு உதவிகள் இன்னும் பத்தாது. அதோட நாங்கள் ஏற்கனவே கஷ்டம் இன்னுமேங்கிற கஷ்டம் போட்டு வாட்டிகிட்டே தான் இருக்குது. உங்கள் மூலமாக எங்களுக்கு உதவி இன்னும் கிடைக்கிறது நல்லதுன்னு நான் தோணுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் உங்கள் வே ஆஃப் இஷ்டத்தினூடாக உதவி செய்தவங்களுக்கு ரெபேக்கா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அன்பை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஏன்னு சொன்னா இந்த உதவி உண்மையிலேயே அவங்க இருக்கிற பொக்கத்துல இருந்து அனுப்பல. அவங்க திருப்ப நான் எல்லாரும் சொல்றது பனி குளிர்ல கஷ்டப்பட்டு அவங்க உழைக்கிற பணத்துல ஒரு பகுதியை தான் இப்படியான உதவி திட்டம் செய்யறாங்க. ஆகவே அது நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கும் சந்தோஷம், சகோதரி ரெபேக்காவுக்கும் அதில் ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கம் தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே நாங்க இந்த உதவியை 3ஆம் கட்டமாக தந்திருக்கிறோம். இது இன்னும் பல சகோதரங்கள் அன்பு உறவுகள் இதை பார்த்து எங்களோட தங்கச்சிக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் இந்த இடத்துல நிற்கலாது, நாங்களும் போகணும், நீங்களும் கொழும்புக்கு போறதுக்கு ரெடி பண்ணணும். அதனால நாங்க போயிட்டு வரோம். கொழும்புக்கு போறீங்களா? மருந்து கட்ட போறீங்களா? எத்தனை மணிக்கு போறீங்க? 6 மணிக்கு. போயிட்டு வந்து சொல்லுங்க, சரியா? காசு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், மற்ற போட்டுட்டு வாங்க, மாத்திட்டு வாங்க. என்ன தண்ணி கொடுங்க. எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நாங்க நன்றியை எதிர்பார்த்து இந்த வேலை செய்யற இல்ல. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த 3ஆம் கட்ட உதவியை கொடுத்த யூகேல இருக்கிற ரெபேக்கா என்ற சகோதரிக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். மீண்டும் இந்த நிறுவனம் மீண்டும் உயர வேணும் எங்களுக்கு. ஆனா அவங்களும் எங்களுக்கு இங்க இருந்தோ எங்களுக்கு வந்து உங்களோட உதவி எல்லாம் கிடைச்சது கூட எங்களுக்கு தந்து உதவியில நன்றி. அவங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி மேடம். நீங்க நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நான் தினமும் பிளஸ் பண்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். எங்களுக்கு தந்தி உதவி. உங்களுக்கு மேலதிகம் எதுவும் தேவைகள் இருக்கு? என்ன தேவை? சாப்பாடு கொண்டு போறது சில எங்களுக்கு அடுத்தது நீ எப்ப இதுக்கு போறது? அதுக்கு பிறகு 6 மாசம். இந்த வருஷம் எந்த மாசம் இல்ல, இந்த வாரத்துக்கு 3ஆம் மாசம் போகணும். 3ஆம் மாசம் போகணும். சரி, நான் இந்த புலம்பெயர் சகோதரங்களுக்கு நான் இந்த காணொலி மூலமாகவே சொல்லிட்டேன். 3ஆம் மாசம் திருப்பவும் பிள்ளைக்கு பட்டமாத்திர கிளினிக் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளை உங்களுடைய கரங்களில் நீங்க தான் அவங்களுக்கு பார்த்து உதவி செய்யணும். இந்த இடத்துல இருந்து நாங்கள் விடைபெற வேண்டிய சந்தர்ப்பம் நெருங்கியபடியால் வே ஆஃப் விஸ்டத்தினூடாக UK நாட்டில் இருந்து
இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறு உதவியை கொடுத்த பெரிய உள்ளம் கொண்ட சகோதரி ரெபேகா அவர்களுக்கு எங்களுடைய வேஎஃப் விஸ்டம் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இடத்தில் எங்களுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுக்காக நான் ஜெரோம். நன்றி நன்றி, வணக்கம், போயிட்டு வரோம். பை பை. வெள்ளக்காரிக்கா பாய். சரி அப்பா, போயிட்டு வரோம். மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள். எனவே நலன் விரும்பிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது. வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள், பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது. இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர்